ஹாய். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த 2வது வீடியோ எதுக்குன்னா, அந்த வீடியோ எடுத்து நான் என் ஒய்ஃப்க்கு அனுப்பிச்சேன். 1 ஜிபி ஃபைலுங்கிறதுனால போல. அதனால டெலிகிராமில என் ஒய்ஃப்க்கு அனுப்பிச்சிருக்கேன். அது அன்னில யூடியூப்லயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லிங்க்கா யாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவைப்படும் பட்சத்தில். என் ஒய்ஃப் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா, மாயாரத்துக்கு மகளிர் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. காலைல அந்த பழைய வீடியோ அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மாயர் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. காலையில் நான் ஃபோன் பண்ணி எடுக்காதவங்க புது நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. நான் வேலையாக இருந்துச்சு எடுக்க முடியலனாட்டி 2வது ஃபோனு என் ஒய்ஃப் நம்பரில் இருந்துச்சு. எடுத்து பேசினா இதுமாதிரி மயிலாடுதுறை மகளிர் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க என்ன பிரச்சனை எதுக்காக வந்திருக்காங்க நான் கேட்டதுக்கு நான் அவங்கள சந்தேகப்படுறதா என் ஒய்ஃப் அங்கே போய் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்று புரியல. இந்த கல்யாணம் எங்களுக்கு 10 வருஷம் ஆகுது. எவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனைலாம் நாங்கள் உட்காந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய பிரச்சனை பேசினா லென்த்தாக போகும். பெரிய பெரிய பிரச்சனைலாம் மிகப்பெரிய பிரச்சனைலாம் உட்காந்து நானே உட்காந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்கு ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோது நேற்று நைட்டுக்கு இதை செய்யாத தப்புக்கு நான் சந்தேகப்பட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா பரவாயில்ல. நான் சந்தேகமே படல. முதல்ல நான் கேட்டது என்ன, கணக்கு கேட்டேன். உனக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதானு கேட்டேன். இது ரெண்டுத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்தா சந்தேகப்படுறீங்களா, கணக்கு கேட்டால் சந்தேகப்படுறீங்களா? புரியலம்மா, எனக்கு சுத்தமாக புரியலை. இப்போ மாயாரம் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. நான் 20 நாள் வேலை பார்த்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லா ஜாமானும் வாங்கி வச்சுட்டு பார்க்கலாம் நீங்கள் ஆசாசியாக வீட்டில் உட்காந்துருக்கேன். இவங்க என்கிட்ட ஸ்கூலில் விட்றேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வாடகை எடுத்துகிட்டு இதுக்கு போய்ட்டு மயில் ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து போலீஸை விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதான் கேட்டேன். இன்ஸ்பெக்டர் கேட்டேன், நான் அடிச்சேனா கொண்டனா இதை கேட்டேனா அப்படின்னு கேட்டேன். அதனால ஒன்றும் இல்லை, சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்படவே இல்லையே. பட்டிருந்தா தானே நான் அதுக்கு சந்தேகப்பட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா பரவாயில்ல. சந்தேகம் படாமல் நேற்று நைட்டும் காலைல மன்னிப்பு கேட்டிருக்கேன். இன்றைக்கி காலைல வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். எவ்வளோ மன்னிப்பு கேட்டிருக்கேன். எதுக்காக மன்னிப்பு கேட்டேன்? பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும்னு, குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுனால ஒரு ஆம்பளை பெருமையாக போனால் என் பொண்டாட்டி என்னை ரொம்ப சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. என் நிம்மதியே நான் இழக்க வைக்கிறா. என்னை மன அழுத்தத்துக்கு அதிகமாக்குறேன். எனக்கு முடியல, மன அழுத்தம் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அதனால தான் இதெல்லாம் நான் வீடியோவில் பதிய வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃப்யூச்சரில் என்னோடய சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரணுங்கிறதுனால ரொம்ப சோதிச்சு பார்க்குறா. எவ்வளோ பெரிய விஷயத்தில் அசால்ட்டாக உட்காந்து ஃபேஸ் பண்ண நாங்கள். இப்போ என்னென்னா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டேன். நான் முந்தானேத்து உட்காந்து அவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஃபோனில் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நேற்று காலையில் அதெல்லாம் நான் ஏற்றக்கூடிய மனநிலைமையில் இல்லை. நான் அப்படி தான் கோவப்படுவேன். அப்படின்னா எனக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு பொறுத்து போகிறதுனால என்னை இவ்வளோ சோதிச்சு பார்க்குறது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இப்போ மாயாரம் ஸ்டேஷனில் உட்காந்து என்னை கூப்பிட்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு மகளிர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம், அப்படி தானே? ஆம்பளைங்க மேலே எந்த தப்பும் இல்லைனா கூட ஒரு மகளிர் நினச்சா ஒரு ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் நான் லவ் பண்ணி உயிருக்குயிராக நேசித்தேன். என் பொண்டாட்டி இப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கல. இதோட எனக்கு மன அழுத்தம் உச்சக்கட்டம் எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து அந்த மன அழுத்தத்துலேருந்து இன்ன வரைக்கும் நான் வெளில வரல. அந்த மன அழுத்தம் இன்ன வரைக்கும் இருந்துட்டு நிம்மதியான தூக்கம் கிடையாது எனக்கு, நிம்மதியான சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்கு. அதுலேருந்தே நான் இன்னும் வெளில வரல. அதுக்குள்ளே இவங்க என்ன சோதிச்சு பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் பதிய வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதெல்லாம்.